வெல்கம் டு எங்க ஊர் சமையல் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர் சமையலில் இன்றைக்கி பார்க்க போகிறது கருணைக்கிழங்கு வறுவல். கருணைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கருணைக்கிழங்கு இப்போ பொரியல் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு கருணைக்கிழங்கை தண்ணி கழுவி நான் இது அரிசி கழுவுன தண்ணியில் ஃபஸ்ட்டு இது மாதிரி இந்த ஷேப்பில் இது மாதிரி பெரிய பெரிய ஷேப்பில் கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. கருணைக்கிழங்கு வந்து அரிப்பு கொடுக்கும், நாக்குக்கு அரிக்கும். ஸோ அதில் அந்த ஒரு மாதிரி அந்த வழுவழுப்பு தன்மை இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அரிசி கழுவுன தண்ணியில் இது மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த அரிப்புலாம் இல்லாமல் நல்லாயிரும். நல்லா இது மாதிரி தேய்ச்சி அந்த அரிசி கழுவுன தண்ணியிலேருந்து நீங்கள் வாஷ் பண்ணி அதை எடுத்துடணும். வாஷ் பண்ணி நல்லா எடுத்துட்டு இன்னொரு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துருங்க, சாதா நார்மல் வாட்டரில். அரிசி தண்ணியில் கழுவி எடுத்த கருணைக்கிழங்கை மறுபடியும் நார்மல் வாட்டரில் போட்டு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துடலாம். கருணைக்கிழங்கெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம இதில் என்னென்ன மசாலா போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். மசாலா போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் 10 மினிட்ஸ் இல்லை, நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ சுட சுட பொரித்து எடுத்துக்கலாம். இதை இப்போ ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக போடுங்க. இது வந்து கொஞ்சம் வாய்வு, கருணைக்கிழங்கு வந்து கொஞ்சம் வாய்வு, பெரியவங்களுக்குலாம் கொஞ்சம் வாய்வுங்கிறனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும், ரொம்ப ஜாஸ்தி தேவை கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு போடுறோன்னா, இது கருணைக்கிழங்குல வந்து அந்த மசாலா போய் பிடிக்காது. அது நல்லா அந்த கருணைக்கிழங்குல போய் அந்த மசாலா பிடிக்கணும் அப்படின்றதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டோன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் அதில் போய் அந்த மசாலா சேர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறது. இது மாதிரி ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே தயிர் சேர்த்துக்கிட்டால் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நான் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மசாலாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம இப்போ 10 மினிட்ஸ் வச்சுட்டு இந்த மசாலா அதில் சேரணும். சேர்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம பொரிக்கலாம். இல்லை நீங்கள் சாப்பிடும் போது கூட சுட சுட ஃப்ரெஷ்ஷாக பொரித்து எடுக்கலாம். எப்படி பொரிக்கிறதுன்றத 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். நான் வந்து மசாலா போட்டு பிரட்டி ஊற வச்சு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். சாப்பிடும் போது நம்ம சூடாக இதை பொரித்து எடுத்தோன்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸ்லைஸ் நம்ம போடுறத பொறுத்தா நல்லா ஸ்லைஸாக போட்டால் கிறிஸ்பியாக இருக்கும், கொஞ்சம் தடியாக இருந்தால் கிறிஸ்பி இருக்காது. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் காயுது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக. கருணைக்கிழங்குலாம் வந்து மண்ணுக்குள்ளே விளையிறது உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, அந்த மாதிரி கிழங்கு வகையெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும். சுகர் பேஷண்ட்ஸு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எப்போயாவது ஒரு நாள் எடுத்துக்கிறதுனால இது ஒன்றும் தப்பு கிடையாது. கிழங்கு வகைகள்லேயும் சத்து இருக்குது, அதிகமான சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அந்த கிழங்கு வகைகள் எல்லாமே நம்ம கொடுக்கணும். பசங்க ஆனால் வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஒரே டைப்பில் நம்ம செஞ்சு கொடுத்தா சாப்பிட போகிறது கிடையாது. இது மாதிரி கருணைக்கிழங்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் பெரியவங்களுக்கு கொஞ்சம் ஆயிலியே போட்டு எடுத்து கொடுக்குறனால கொஞ்சம் அவங்களுக்கு உடம்புக்கு ஹெல்த்தி கிடையாது. ஸோ நம்ம சின்ன பசங்களுக்கு இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இதில் தண்ணி இருந்து பாருங்கள், இது கொஞ்சம் தண்ணி விட்டுரும். அந்த பிரட்டி வச்சுட்டோன்னா நம்ம அது தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த தண்ணியை நல்லா அப்படி நீங்கள் வடித்து எடுத்துட்டு நீங்கள் அதில் போடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா. இப்போ நம்ம இதை போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் ஃப்ளேமை
கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கறியும் உள்ளக்க வேகாது. ஸோ கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இது மாதிரி இப்போ இது ஃப்ரை ஆனோன்னா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நம்ம இதை எடுத்துடலாம். ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் நேரம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இது நல்லா இப்போ கலராக வந்துடுச்சு. நம்ம இதில் இது கேசரி பவுடர் போட்டால் கூட இன்னும் கலராக இருக்கும். நம்ம எதுக்கு அந்த ப்ரிசர்வேட்டிவ் கலர்ஸு எதுலேயுமே நம்ம சேர்க்கக்கூடாது. அது ரொம்ப உடம்புக்கு கெடுதி. அதனால் நம்ம எதெல்லாம் கலர்ஸ் அவாய்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் ரொம்ப நல்லது. இதுவே ஒரு கலர் கொடுக்குது நமக்கு. அப்புறம் எதுக்கு நமக்கு அது போட்டால் இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியும். கலர்ஃபுல் நமக்கு நல்லதான், உடம்புக்கு ஹெல்த்தி நமக்கு நல்லதான், உடம்புக்கு ஹெல்த்தி தான் நல்லது. ஸோ நம்ம இந்த கலரே நமக்கு போதுமானது. இதே எடுத்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். லைட் இல்லாமல் இருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா இப்போ இந்த வறுவல் ஆயிடுச்சு, கருணைக்கிழங்கு வறுவல். ஸோ நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்களா, கலர் போடாமல் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை விட கலர் வேணுமா? நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், மொறுன்னு. பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உடனே வரணும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ.